மதுராவிலிருந்து துவாரகா. மகத நாட்டு மன்னன் ஜராசந்தனின் புதல்விகளை கம்சன் திருமணம் செய்திருந்தான். அச்சமயம் ஜராசந்தன் மிகுந்த பலசாலியாகவும் பிரபலமாகவும் இருந்தான். ஸ்ரீ கிருஷ்ணன் தனது மருமகனை கொன்றுவிட்டார் என்பதை கேட்டதும் அவன் 23 அக்ஷௌஹிணி சேனையை கொண்டு மதுராவை முற்றுகையிட்டான். 4 புறமும் நகரை வளைத்து கொண்டான். தனது நகரத்தை பகைவனின் சேனை சூழ்ந்து கொண்டதைக் கண்ட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பலராமரும் தேரில் அமர்ந்து கொண்டு சிறிதளவு படையுடன் வெளியே வந்தனர். மிகவும் பயங்கர போர் நடைபெற்றது. ஸ்ரீ கிருஷ்ணனின் படைவீரன் ஒருவன் கூட காயமடையவில்லை. ஆனால் ஜராசந்தனின் சேனை முழுவதையும் ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்கள் கொன்றுவிட்டனர். பலராமன் ஜராசந்தனை பிடித்து கட்டிவிட்டார். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜராசந்தனை விடுவித்தார். அவன் தன்னுடைய நாட்டிற்கும் திரும்பிவிட்டான். மகதம் சென்ற ஜராசந்தன் மறுபடியும் படை திரட்டினான். மறுபடி மதுராவின் மீது படையெடுத்து வந்தான். ஜராசந்தன் இவ்விதம் 17 முறை, ஒவ்வொரு முறையும் 23 அக்ஷௌஹிணி படையுடன் மதுராவின் மீது போர் தொடுத்து வந்தான். ஒவ்வொரு முறையும் ஸ்ரீ கிருஷ்ண பலராமர் அவனது படையை அழித்து அவனை விட்டுவிட்டனர். ஜராசந்தன் 18வது முறை மதுராவின் மீது போர் தொடுக்க இருந்த அதே சமயம் காலயவனன் என்பவனும் 3 கோடி மிலேச்சப் படையுடன் மதுராவை சூழ்ந்து கொண்டான். காலயவனன் பெரிய வீரன். அவனை தோற்கச் செய்யும் வீரன் உலகிலேயே கிடையாது. தேவரிஷி நாரதர் அவனிடம் ஸ்ரீ கிருஷ்ணனே உன்னோடு போர் புரிய முடியும் என்று கூறியிருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், நாம் காலயவனனோடு போர் புரிந்து கொண்டிருக்கும் போதே ஜராசந்தன் வந்துவிடுவானாகில் அவன் மதுரா மக்களுக்கு தொல்லை தருவான் என்று நினைத்தார். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் விஸ்வகர்மாவை அழைத்து கடலின் நடுவே ஒரு நகரத்தை அமைக்குமாறு ஆணையிட்டார். தேவர்களின் கட்டிடக் கலைஞரான விஸ்வகர்மா கடற்தீவில் இரவோடு இரவாக ஓர் அழகிய நகரத்தை நிர்மாணித்து விட்டார். அந்த நகரத்தின் பெயரே துவாரகா ஆகும். அந்த நகரத்தில் மதுராவின் மக்கள் அனைவருக்கும் சிறந்த மாளிகைகள், தோட்டங்கள், தெருக்கள் முதலியன அமைந்திருந்தன. இரவில் தூங்கிக் கொண்டிருந்த மதுராவாசிகளை பகவான் தன்னுடைய மாயையினால் அவர்களுடைய வீட்டுப் பொருட்கள், கால்நடைகள் ஆகியவற்றோடு துவாரகாவில் சேர்த்துவிட்டார். மதுராவின் மக்கள் அனைவரும் துவாரகா போய்ச் சேர்ந்த பின் காலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தனியாக கால்நடையாகவே நகரத்திலிருந்து கிளம்பினார். ஸ்ரீ கிருஷ்ணன் ஆயுதங்கள் இல்லாமல் கால்நடையாக செல்வதைக் கண்ட காலயவனன் தானும் ஆயுதத்தை வைத்துவிட்டு தேரிலிருந்து இறங்கிவிட்டான். ஏனென்றால் ஆயுதமில்லாத மனிதனோடு ஆயுதம் ஏந்தி போர் புரிவது நியாயமல்ல. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனோ ஒரு விளையாட்டு பிள்ளை. அவர் காலயவனனை பார்த்து பயந்தது போல ஓடினார். காலயவனனும் அவர் பின்னால் ஓடினான். வெகு தூரம் சென்ற ஸ்ரீ கிருஷ்ணன் மலையின் ஒரு குகையினுள் நுழைந்து விட்டார். காலயவனனும் அந்த குகையினுள் நுழைந்தபோது யாரோ பீதாம்பரம் போர்த்தியபடி தூங்குவதை அவன் கண்டான். இந்த ஸ்ரீ கிருஷ்ணன்தான் இங்கு வந்து என்னை ஏமாற்றுவதற்காக தூங்குவது போல் பாசாங்கு செய்து படுத்திருக்கிறார் என்று அவன் நினைத்தான். காலயவனன் காலால் எட்டி உதைத்து தூங்கும் அந்த மனிதனை எழுப்பினான். அந்த மனிதன் எழுந்தான். கோபத்தோடு அவன் காலயவனனை பார்த்தான். அவன் பார்த்ததுமே காலயவனனின் உடலிலிருந்து தீ கொழுந்துகள் கிளம்பின. அவன் எரிந்து சாம்பலாகி விட்டான். குகையில் தூங்கிக் கொண்டிருந்தவர் ராஜா முச்சுகுந்தன் என்பவர். அவர் சத்திய யுகத்தில் தேவர்களின் பக்கத்திலிருந்து அசுரர்களுடன் வெகுகாலம் போர் செய்து கொண்டே இருந்தார். அசுரர்கள் தோல்வியடைந்ததும் பல காலம் போரினால் களைத்திருந்த அரசர் முச்சுகுந்தன் தேவர்களிடம், நான் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்க வேண்டும்.
என்னுடைய தூக்கத்தில் தடையிடுபவன் எரிந்து சாம்பலாகிவிட வேண்டும் என்ற வரத்தையே கேட்டிருந்தார். காலயவனன் அவருடைய தூக்கத்தை கலைத்தான். அதனால் அவன் எரிந்துவிட்டான். அவன் எரிந்தபின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராஜா முச்சுகுந்தனுக்கு தரிசனம் அளித்தார். மன்னன் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனை துதித்தார். அவரது அனுமதியை பெற்று அவர் இமயமலைக்கு தவம் செய்ய சென்றுவிட்டார். ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் அங்கிருந்து திரும்பி மதுராவிற்கு வந்தார். அவர் காலயவனனுடைய சேனை முழுவதையும் அழித்துவிட்டார். பலராமனுடன் துவாரகாவிற்கு புறப்பட்டார். அதே சமயம் ஜராசந்தனும் பெரிய படையை சேர்த்து கொண்டு வந்தான். இம்முறை ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் பலராமனையும் உடனழைத்து கொண்டு ஜராசந்தனுக்கு முன்னாலிருந்து ஓடிவிட்டார். ஜராசந்தன் படையுடன் அவரை பின்தொடர்ந்தான். வெகு தூரம் ஓடிய பின்பு ஸ்ரீ கிருஷ்ண பலராமர் ஓர் உயரமான மலையின் மீது ஏறிவிட்டார்கள். சகோதரர்கள் இருவரும் மலையின் மீது எங்கே சென்றார்கள் என்ற விவரம் தெரியவில்லை என்பதால் ஜராசந்தன் மலையின் 4 புறத்திலும் குவியலாக விறகுகளை அடுக்கி தீ வைத்து விட்டான். அவர்கள் இருவரும் நெருப்பில் எரிந்து விடுவார்கள் என்று தீர்மானித்து படையுடன் மகத நாட்டுக்கு திரும்பிச் சென்றான். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் அந்த மலையின் உச்சியிலிருந்து கீழே குதித்து தப்பி ஓடினர். ஜராசந்தனால் அவர்களை பார்க்க இயலவில்லை. தாருகன் முதலிலேயே தேரை கொண்டு வந்து தயாராக இருந்தான். சகோதரர்கள் இருவரும் தேரில் அமர்ந்து துவாரகாபுரிக்கு வந்துவிட்டனர். அதனாலேயே ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ரன்சோட் என்ற பெயர் உண்டாயிற்று.